Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஒரு 1 lakh பட்ஜெட்டுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு PC. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 45 days கிட்ட என்கொயரி பண்ணி ஸோ அவர் பட்ஜெட்டை கமிட்மெண்ட் பண்ணி ஒரு கரெக்டான கோட்டு அவருக்கு சூப்பரான ரிசல்ட்டில் சூப்பரான ஸ்பெக்கை நம்ம ப்ரொவைட் பண்ணோம், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டார். ஸோ கம்ப்ளீட்டாக அவரோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்ப்ளீட் பட்ஜெட்டு 1,10,000 ரூபாய். ஸோ 1,10,000 ரூபாய்க்கு அவருக்கு என்னென்ன ஸ்பெக்கு சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸு அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு இங்கே டைமிங்கில் உள்ளே போகுது. ஸோ அசம்பிள் பண்ணோன்னே உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதோட பெஞ்ச் மார்க்கு, இதோட லுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ கஸ்டமருக்கு இப்போ நம்ம 1,10,000 ரூபாய்க்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஒரு 27 இன்ச்சு IPS 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய ஒரு NVIDIA G-Sync சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு கேமிங் மானிட்டர். ஸோ இப்போ இந்த PC போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கேமிங் யூஸ் பண்ணுறாரு. ஸோ சின்ன யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எடிட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இது போக அவர் பார்த்தீங்க அப்படின்னா கேமும் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு தான் இப்போ இந்த PC போயிட்டு இருக்கு. ஆனால் அவரோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா டைட் இல்லாட்டா 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கூட PC பண்ண பிளான்ல இருக்காரு. அவர் அப்புறம் என்ன பண்ணல, கடைசியில் என்ன பிளான் பண்ணா, ஸோ இப்போதைக்கு எனக்கு 1 lakh பட்ஜெட்டில் ஒரு PC நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அடுத்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னொரு 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு PC நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற பட்ஜெட்டில் தான் இன்னைக்கு அவருக்கு நாங்கள் ஸ்பேர்ஸை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டமர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ஏரியா கஸ்டமர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க 1 வீக் முன்னாடி ஒரு திருச்சிக்கு 5600X வச்சு ஒரே கஸ்டமருக்கு 2 PC பில்ட் பண்ணி அமிச்சோம். ஸோ அதெல்லாம் வீடியோ போடுறதுக்கு டைமிங் இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மினிமம் ஹையர் அண்ட் PC அப்படின்றது மினிமம் 50 PC கிட்ட பில்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கொண்டு வர முடியாது. ஏன்னா கஸ்டமருக்கு ஸ்பீட் டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமர்லாம் நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க முதல் நாள் கொட்டேஷன் வாங்குவாங்க, மறுநாள் பேமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மறுநாள் ப்ராடக்ட் அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே கொடுத்து பழக்கப்பட்டோம். ஸோ அதனால் ப்ராடக்ட்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு வீடியோஸ்லாம் போட்டுருக்கிறதுக்கு நம்ம டைமிங் கிடையாது. ஏதோ அப்பப்போ கேப்பில் கிடைக்கிறத 1-2 ஸ்பெக்ஸ் தான் நம்ம வீடியோஸில் போடுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம 1,10,000 ரூபாய்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் ஸோ பார்த்துருவோமா. இந்த ஸ்பெக்கு வேற லெவல் ஸ்பெக்கு. இதோட ஃபியூச்சர்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன். அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னு ஷார்ட்ஸில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு மானிட்டரு. ஸோ இந்த மானிட்டரோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 20,990 ரூபாய். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிசியோட ப்ரைஸிங் 90,000 ரூபாய், 89,990 ரூபாய். இப்போ மானிட்டரோட ப்ரைஸிங் 20,990 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மானிட்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி CPU பார்த்து முடிச்சிருவோம். ஸோ மானிட்டரை நம்ம கீழே வச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CPU கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5600X ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். RTXோட 3050 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மதர் போர்டு. ஸோ இப்போ CPU மட்டும் தனியாக கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோட் கொடுத்தது 89,990 ரூபாய். ஸோ ஒரு 90,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஸ்பெக்கு எப்படி ஸ்பெக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதனால இந்த ஸ்பெக்கை சூஸ் பண்ணோம், ஸோ கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். ஸோ 89,990 ரூபான்ற நம்ம வீடியோவில் இப்போ கஸ்டமருக்கு சொல்கிற ப்ரைஸிங் இன்க்ளூடிங் GST பில்லு, இன்க்ளூடிங் அசம்பிளி, இன்க்ளூடிங் டெலிவரி. அவர் ஆன் பண்ணணும், அவர் வேலையை பார்க்கறதா வேலையாக இருக்கணுமே தவிர ஸோ இதில் அவர் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் எங்களோட மெயின் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ப்ராசஸரில் சேர்த்துருவோம். ஸோ இந்த 89,990 ரூபாய் PC கிட்டுக்கு நம்ம அவருக்கு சூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5 5600X. ஸோ 5800X தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அவருக்கு பிளான் பண்ணோம். ஆனால் அவரோட பட்ஜெட் வந்து அவர் கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் கண்டிப்பாக வேணும்ட்டாரு. ஸோ அதனால பட்ஜெட்டையும் சுருக்கணும். ஸோ மானிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் NVIDIA G-Sync சப்போர்ட்டோட உள்ள மானிட்டர் தான் வேணும்னு கேட்டார். ஸோ அதனால அவர் பட்ஜெட் கொண்டுறணுமேன்றக்காண்டி நம்ம 5600X தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட யூசேஜுக்கு மெயின் வந்து RAM மேனேஜ்மெண்ட்டும் கிராஃபிக்ஸ் கார்டும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அதை பிளான் பண்ணியே நம்ம இந்த ப்ராசரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5600Xன்றதும் சாதாரண ப்ராசர் கிடையாது, இதுவும் வேற லெவல் ப்ராசர் தான். 6 கோர் 12 த்ரெட்டோட வரக்கூடியது. PC வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகும். 35 MB கேஷ் மெமரியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான Gen 3 ஆர்கிடெக்சர்ஸ்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராசர்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்பில்டா ஃபேன் வருது. ஆனால் அவர் நிறைய ஓவர் கிளாக்கிங் பண்ணுவேன். GPU நான் CPUக்கு எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் புஷ் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபேன் வேண்டாம், எனக்கு தனியாக நீங்கள் ஒரு ரேடியேட்டர் கூலிங் ஃபேனை கண்டிப்பாக போட்டுருங்கன்ட்டார். ஸோ அவருக்காக நம்ம இப்போ ப்ராசர் வந்து 5600X இதை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்ன ப்ராசர், Ryzen 5 5600X. இது ஒரு PC வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ அப்போ நம்ம அதுக்கு சூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக PC வெர்ஷன் 4.0 தான் செலக்ட் பண்ணணும்.
ஸோ அந்த செக்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது தான் ஜிகாபைட்டோட B550M DSRH. ஸோ இது ஒரு 9000 பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு சூப்பரான PCI வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான மதர் போர்டு. ரெண்டாவது இதில் 2 NVMe ஸ்லாட் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.0 NVMe ஒன்று இருக்குது, ஒரு 3.0 NVMe இருக்குது. ஸோ 2 NVMe ஸ்லாட்லையுமே 2 NVMe போட்டுக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு இப்போ நம்ம போட போகிறது 512GB Gen 3 NVMe தான். அவர்கிட்ட ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 2TB ஹார்ட் டிஸ்க் இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு Gen 4 NVMe நான் வாங்கிக்குவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு Gen 3 NVMeல 512GB மட்டும் போட்டுருங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நம்ம இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது 4 RAM ஸ்லாட்டோட வரக்கூடிய ஒரு மதர் போர்டு. ஸோ VRMக்கு ஹீட் சிங்க் வந்துடும். ஸோ தேவையான அளவுக்கு போர்ட்ஸு இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் PCI வெர்ஷன் 4.0 ப்ளஸ் Gen 4 NVMe சப்போர்ட் உள்ள. மூணாவது ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் இல்லை. ஏன்னா CPU கண்டிப்பாக ஓவர் கிளாக்கிங் நான் பண்ணுவேன்ட்டாரு. ஸோ ஓவர் கிளாக்கிங் கண்டிப்பாக அவங்க பண்ண போகிறாங்கன்னா ப்ராசரில் இன்பில்ட் ஆகிற ஃபேன் தாங்காது. ஸோ அதனால் ரேடியேட்டர் கூலிங்கும் போட்டாச்சு. ஸோ மதர் போர்டும் ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் உள்ள மதர் போர்டை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கஸ்டமருக்கு கேட்ட மாதிரி நம்ம ப்ராசரையும் மதர் போர்டையும் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரேமு. ஸோ நாங்கள் பிளான் பண்ண 16GB 16GB 2 போடுங்கன்னோம். ஆனால் பட்ஜெட் ஸோ ஓவராலாக எனக்கு 32GB இருந்தால் போதும். இப்போதைக்கு நான் 8GBயில் 2 வாங்கிக்கிறேன். ஸோ அதனால ஏ டேட்டாவோட கேமிங் ரேமு 3200 MHz உங்களுக்கு 8GB to 8GB நம்ம 2 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேம் ஸ்லாட் 4 இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இன்னொரு 8GB நான் 2 கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஒரு 10 days 15 daysக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ அதனால அவருக்கு நம்ம 8GBயில் 2 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக போர்டு ப்ராசர் ரேமு. ஸோ NVMe நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மதர் போர்டில் Gen 4 NVMe சப்போர்ட் இருக்கு, Gen 3 NVMe. ஸோ 2 NVMe ஸ்லாட் இருக்கு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு போட போகிறது சிலிக்கான் பவரோட 512GB Gen 3 NVMe போடுறோம். ஸோ ஃபியூச்சரில் அவர் Gen 4 NVMe நான் வாங்கி மதர் போர்டில் நான் மாட்டிக்கிறேன். ஸோ ரெண்டாவது ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்ல மதர் போர்டு. ஸோ ஓவர் கிளாக்கிங் கண்டிப்பாக பண்ணுவேனே ப்ராசரை சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு கூலர் தேவை. பெர்ஃபெக்டான கூலராக இருக்கணும். எனக்கு பெஸ்ட் கூலராக RGB லைட்டிங் எஃபெக்ட் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு கூலர் கொடுங்கன்னாரு. ஸோ அவருக்காகவே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கூலர் தான் இந்த சில்வர் ஸ்டோனோட ஒரு பெர்ஃபெக்ட் கூலர். ஸோ இந்த கூலர் நிறையவே தனியாக கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. புது வெப்சைட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ பிசி ப்ராடக்ட்ஸையும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி, அதர் ஸ்டேட்டுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் கொண்டு வரோம் புதுசாக வரக்கூடிய மெகா அப்டேட்டில். ஸோ அதனால தான் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை பழைய வெப்சைட்டில் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கும். புது வெப்சைட் வந்த உடனே பிசிக்கு தேவையான A to Z எல்லா அக்சசரிஸும் தனித்தனியாக பக்காவாக ஆட் பண்ணிடுவாங்க. என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுல துணியெல்லாம் பயமும் தயக்கம் தேவை கிடையாது. நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே டேட்டா பிராண்டட் சப்போர்ட் உள்ள பொருள் தான். ஸோ ப்ராப்பர் GST பில் வந்துடும். ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பேன் இந்தியாவில் எங்கே வேணாலும் எங்களோட இன்வாய்ஸ் காப்பியை வச்சு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் தாராளமாக நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க கூலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோன் பிராண்ட் கிட்ட இருந்தால். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 240 ml சப்போர்ட் உள்ள ஒரு ARGB கூலரு. ரெண்டாவது கூலர் பம்ப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RGB லைட்டிங் இருக்குது. ஸோ இதோட லுக்கு வந்து இப்படி பாக்ஸாக பார்த்தா தெரியாது, ரன்னிங்லாம் தெரியும். ஸோ ரன்னிங்லையுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது அவர் கிராஃபிக்ஸ் கார்டு. எனக்கு கண்டிப்பாக PCI வெர்ஷன் 4.0 கிராஃபிக்ஸ் கார்டு தான் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் PCI வெர்ஷன் 4.0 ப்ராசர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்டில் மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். RTX கிராஃபிக்ஸ் கார்டு தான் எனக்கு கண்டிப்பாக வேணுட்டாரு. ஸோ அதனாலே அவருக்கு 3050 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3050 ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இந்த 3050 கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வெறும் 33,990 ரூபாய் தான். ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி உண்டு. ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷனில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, நீங்கள் தனியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசூஸோட RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு. இது ஒரு சிங்கிள் ஃபேன் தான். ஆனால் சிங்கிள் ஃபேனே பார்த்தீங்கன்னா டியூயல் பேரிங்கில் ஒர்க் ஆகும். ஸோ பெரிய ஃபேனாக வரும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இந்த ஃபேன் போதுமானது தான். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான கிராஃபிக்ஸ் கார்டு. RTX 3050 பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் 33,990 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டுனா இந்த ப்ரைஸிங்க்கு இதுக்கு ஈக்குவலண்டாக இந்த 34,000 பட்ஜெட்டுக்கு வேற எந்த ப்ராசர் எந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே நான் ப்ராக்டிக்கலாகவும் இல்லை தியரிட்டியாகவும் இல்லை, ரெண்டுலேயுமே இதுக்கு இந்த ப்ரைஸிங்க்கு இதுக்கு காம்படேட்டிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் கிடையாது மார்க்கெட்டில். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அதுவும் ஆசஸோடது சொல்ல வேண்டியதே கிடையாது. RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு இது வந்து 8GB VRAMோட வரக்கூடியது. NVIDIA G-Sync சப்போர்ட்டோட உள்ளக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன்னா நம்ம NVIDIA G-Sync-ஓட மானிட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மானிட்டரோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 20,990 ரூபா. இது வந்து
27 இன்ச்சு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய ஒரு ஐபிஎஸ் பியூர் கேமிங் மானிட்டர். இதுக்கு டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ NVIDIA G-Sync சப்போர்ட் உள்ள ஒரு மானிட்டர். ஸோ நீங்கள் மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பியூர் கேமிங் மானிட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐபிஎஸ் பேனல் இருக்கணும். ஸோ ரெண்டாவது ரெஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ் இருக்கணும். ஸோ மூணாவது NVIDIA G-Sync சப்போர்ட் இருக்கணும். ஸோ இந்த 3 இருந்தால் மட்டும்தான் அது ஒரு 100% பியூர் கேமிங் மானிட்டர்னு அர்த்தம். ஸோ இந்த 3ல் ஒன்று இல்லாட்டினாலும் கேமிங் மானிட்டர் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இப்போ அவருக்கு மானிட்டர் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ ஏன்னா கஸ்டமர் கேட்டது எனக்கு RGB லைட்டிங் பக்காவாக இருக்கணும்னு கேட்டார். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கோட நியூ மாடல் 292 அப்படின்ற மாடலை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ SMPS சில்வர் ஸ்டோனோட 600 வாட்ஸ் தான். இந்த பில்டுக்கு இந்த SMPS போதுமானது தான். ஃபியூச்சரில் அவர் இன்னும் 2 8GB ஆட் பண்ணாலும் சரி, இன்னும் 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணாலும் சரி, இன்னும் SSD ஆட் பண்ணாலும் சரி, இந்த SMPS அவருக்கு போதுமானது, பெர்ஃபெக்டான SMPS. ஸோ கம்ப்ளீட்டாக 89,990 ரூபாய்க்கு பிசி, 20,990 ரூபாய்க்கு மானிட்டர். அவருக்கு சொல்லியிருக்கிற வீடியோஸ் இருக்க ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ளூடிங் GST பில்லு, இன்க்ளூடிங் அசம்பிளி. அவர் கையில் போய் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ கேபினெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது மாடலாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டெக்கோட இது ஒரு நியூ ஸ்டாக் மாடலு. ஸோ இப்போ வீடியோ முடிஞ்சதோட அடுத்த என்ன செய்வோம், அசம்பிள் பண்ண பார்ட்ஸை ஃபுல்லாக உள்ள கொடுத்து விட்ருவோம். ஸோ கேபினெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கேட்லாக்லாம் வச்சு விட்ருக்காங்க பயங்கரமாக, ஆன்டெக் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்மளோட புது வெப்சைட்டில் ஆன்டெக்கோட கேபினெட்டு SMPS எல்லாமே வந்துடும். தனித்தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் கவலையே கிடையாது. ப்ராப்பரான ப்ரைஸிங்கில் ப்ராப்பரான டேரக்ட் பிராண்ட் சப்போர்ட்டோட உள்ளக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 360 ml வரைக்கும் நீங்கள் ரேடியேட்டர் கூலிங் போட்டுக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக 240 ml தான் போட போகிறோம். ஸோ வேணும் அப்படின்னா ட்ரிபிள் ஃபேன் சப்போர்ட்டோட உள்ளக்கூடிய 360 ml கூலிங்கே வந்து நீங்கள் மேலே பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 USB 2.0 போட்டு, ஸோ ஒரு 3.0 போட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு, ஸோ ஆன் ஆஃப் பட்டனு, ரீசெட் பட்டன் எல்லாமே வந்துருது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெம்பர் கிளாஸ் தான். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் ARGB, பேக் சைடில் வந்து RGB லைட்டிங் கிடையாது, நார்மல் ஃபேன் தான். ஃபியூச்சரில் கஸ்டமர் இதை எடுத்துட்டு நான் வேறு RGB ஃபேன் போட்டுக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கு, இதை ஆன் பண்ணால் இதோட லுக்கே வேறு. 3 ARGB ஃபேனு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் அந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேபினெட் அப்படின்றது ஒரு சூப்பரான கேபினெட். இதை பார்க்குறதோட ரன்னிங்கில் பார்க்குறது அதோட லுக்கே தனி. ஸோ இப்போ கஸ்டமருக்கு இந்த பில்டு பார்த்தீங்க அப்படின்னா 89,990 ரூபாய்க்கு சிபியும், ஒரு 21,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு 27 இன்ச்சு IPS பியூர் கேமிங் மானிட்டர் NVIDIA G-Sync சப்போர்ட்டோட ஒரு மானிட்டர் போகுது. ஸோ கஸ்டமர் இதை வச்சு 1,10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்றது சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரைஸிங்கு. ரெண்டாவது நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST பில்லு, ஸோ ப்ராப்பர் அசம்பிளி, கஸ்டமர் ஆன் பண்ணோம்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. இதில் தான் ரொம்ப மூச்சாக நாங்கள் இருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பிசி பில் பண்ண ரெடி பண்ணுறீங்க நினைக்கிறீங்களா? ஸோ கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ஆர்என் ஃபோட்டோ கான்டாக்ட் பண்ணுங்கள், டக்குன்னு கொட்டேஷன் வாங்குங்க, ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களோட டயத்தையும் மணியையும் சேவ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற தொழிலும் பயமும் தயக்கவும் தேவை கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே ப்ரீ பிசி பில்டுன்னு சொல்லி புது வெப்சைட்டில் நிறைய அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ நீங்கள் ஒரு 5-6 நாள் கழிச்சு பார்க்கணும் வந்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் மெகா அப்டேட் லான்ச் ஆயிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான பண்டல் எதுன்றதை சூஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. டவுட்னா வெப்சைட்லேயே ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வாட்ஸ்அப்லேயே ஒரு பட்டன் கொண்டு வருவோம். டக்கு டக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.